அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வரவேற்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் மயிலை வேலு அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் நந்தனம் மதி அவர்களே, முரளி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் வில்லவன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர்கள் மலர் அவர்களே, நந்தனம் வேதா அவர்களே, மாவட்ட பொருளாளர் அன்பழகன் அவர்களே, GR ராஜேந்திரன் அவர்களே, RLV அசோக்குமார் அவர்களே, பாக்கியதாஸ் அவர்களே, அகல்யா விஸ்வநாதன் அவர்களே, முருகையன் அவர்களே, மகளிர் அணியுடைய மாநில நிர்வாகி ரத்னா லோகேஷ் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்கள் பானு சலீம் அவர்களே, பகுதி மகளிர் அணி அமைப்பாளர்கள் கவிதா அவர்களே, ரேவதி, அமுதா, விஜயா, கிருஷ்ணவேணி, சித்ரா, ராஜா, சுரேஷ்குமார், நாகராஜன், ஏழுமலை, ராஜேந்திரன், ராஜவேலு, கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் தென் சென்னை மாவட்ட பொருளாளர் ரெக்ஸ் ஆண்ட்ரூஸ், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அம்மையார் விஜயா தாயகன், இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்கள், சகோதரிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள், நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே மீண்டும் ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் மயிலை தா வேலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்கள் மேலான பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு, அந்த உரிமையோடு வந்து மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். அதே போல தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த உரிமையோடு வந்து மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். நமக்கு எதிரணியில இருக்கக்கூடிய எடப்பாடி இந்த தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. இந்த தொகுதியிலே நேரடியாக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி எடப்பாடி பழனிசாமி, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இன்னைக்கு திடீர்னு நாடாளுமன்றத்தை கூட்டி இருக்கிறார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு 3 நாள் கூட்டத்தொடரை கூட்டி மகளிருக்காக மசோதாவை நாங்கள் கொண்டு வர போகிறோம், 33% மகளிர் மசோதாவை கொண்டு வர போகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மகளிர் மசோதா கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு நாம் கேட்டு வரக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கை. அதுக்காக தான் போராடி இருக்கிறோம். டெல்லியில கூட ஒரு மிகப்பெரிய பேரணி மகளிர் மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று நடத்தி இருக்கிறோம் மகளிர் அணியோட சார்பில். ஆனா இன்று அவர்கள் மகளிர் மசோதா கொண்டு வரங்கிற போர்வையில அந்த மசோதாவை முன்வைத்து தொடர்ந்து நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எதை எதிர்த்து கொண்டிருக்கிறாரோ அதை செய்ய அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல
நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரம், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் நம்மளுடைய மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். முக்கியமா தமிழ்நாட்டுல நம்முடைய சுகாதாரத்துறையிலே பல முன்னெடுப்புகளை எடுத்து மக்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. கல்வி, உயர் கல்விக்கு போகக்கூடிய ஆண்களும் பெண்களும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விழிப்புணர்வை உருவாக்கி நாம் மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் குறைச்சிருக்கோம். அதே போல கேரளா போன்ற சில மாநிலங்கள்ல குறைச்சிருக்காங்க. சில மாநிலங்கள்ல நல்ல ஆட்சி நடைபெறவில்லை. நமக்கு நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நமக்கு கிடைத்த ஆட்சி. அதனால நாம் முன்னேறிய நாடுகளை போல் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். ஆனால் மற்ற வட இந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாகி இருக்கிறது. அதனாலதான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்க தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பை தேடி அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழல். அங்க எந்த தொழில் முதலீடும் இல்லை, கல்விக்கான வாய்ப்புகள் இல்லை. இங்க குடும்பத்தோடு வரக்கூடிய அந்த வட இந்திய சகோதரர்களும் சகோதரிகளும் தங்க பிள்ளைகள் இங்க நல்ல கல்வி கிடைக்குது, நம்முடைய அரசு பள்ளிகள்ல அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம நல்ல ஆட்சி செய்திருக்கிறோம். அதன் பலனாக மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது போல, நல்லது செஞ்சா பாராட்டணும், பரிசு கொடுக்கணும். ஆனா ஒன்றிய பிஜேபி என்ன செய்து, நல்ல ஆட்சி செய்ததற்கு நம்மை பழி வாங்குகிறார்கள். அப்படி பழி வாங்கக்கூடிய வகையிலே நம்முடைய எண்ணிக்கை, நாடாளுமன்றத்திலே நம்முடைய எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒண்ணு எண்ணிக்கையை குறைப்பாங்க, இல்லைன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகம் பண்ணிட்டு நம்முடைய எண்ணிக்கையை பேருக்கென்று அதிகம் செய்துவிட்டு நாளைக்கு நாடாளுமன்றத்துல நம்ம ஒரு கருத்தை எடுத்து சொன்னோம்னா அவர்களை எதிர்த்து வாக்களித்தால் நம்முடைய வாக்குகள் போதாது. அதை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு மசோதாவையும் அவங்க நமக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய எதையும் நாம் தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய குரலே அங்க கேட்காத ஒரு நிலை உருவாகிவிடும். இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் நீண்ட நாளுக்கு முன்னாலேயே புரிந்து கொண்டு மற்ற மாநில முதலமைச்சர்களை எல்லாம் அழைத்து தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு மாநாடு நடத்தினார்கள், நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று. இப்பொழுது ஒன்றிய பிஜேபி மகளிர் மசோதான்ற போர்வையில இந்த தொகுதி மறுசீரமைப்பை செய்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிறார்கள். அவங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிறாங்களே. கூட ஒருத்தர் இருக்காருல, கை கட்டிக்கிட்டே இருக்கிறார்ல, அவங்களோட யாரு? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு கேவலமாக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அமித்ஷா சொல்லிட்டார்ல, ஏன் முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் தளபதி கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் அரசியல் தேர்தல் நேரத்துல இதை பத்தி எல்லாம் பேசுறாரு? நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இது தேர்தல் நேரம் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இது தமிழ்நாட்டுடைய உரிமை சம்பந்தப்பட்டது, தமிழ் மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அதனால தேர்தல் களமாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம். அதனாலதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும், நம்முடைய வீடுகளிலே நாளை அங்கே மசோதா வரப்போகிறது, அதை எதிர்த்து கருப்பு கொடி கட்ட வேண்டும் என்று நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஏற்றப்படக்கூடிய ஒவ்வொரு கருப்பு கொடியும் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேண்டும். தமிழ்நாடு ஒருமித்த குரலில் ஒன்றாக எழுந்து நின்று போராடும் 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 என்பதை அங்கே இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்க எடப்பாடி போன்றவர்களை எல்லாம் இங்கே இருந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இடமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும்,
தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடக்கூடிய அதே நேரத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்க டெல்லியில இருந்து எந்த நிதியும் வரதில்லை. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இங்க இருந்து வரியெல்லாம் அள்ளிட்டு போறாங்க, ஆனா கிள்ளி கூட நிதி கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரி மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக, தொழில் வளர்ச்சியிலே முதல் இடத்திலே இருக்கக்கூடிய மாநிலமாக, வேலை வாய்ப்புகளிலே முன்னேறிய மாநிலமாக அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி காட்டி இருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம், எந்த நிதி பிரச்சனை வந்தாலும் மக்களுக்கு, இந்த சகோதரிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள். அதை தந்து இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகளுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை கிடைத்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம ஆட்சி தானே, ஒரு மாசத்துல நம்ம ஆட்சி வந்த உடனே அது 2000 உயர்த்தி வழங்கப்படும். இப்பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய, கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் புதுமை பெண் என்ற திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். காலை உணவு திட்டம் 5வது வகுப்பு வரை தருகிறோம், அதை 8வது வகுப்பு வரை உயர்த்தி வழங்குவோம். படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு பயிற்சி மட்டும் கொடுக்கறது இல்லை, அதாவது அவங்க வேலை கிடைக்கிறதுக்கு பயிற்சி வழங்கப்படும். அதே நேரத்துல அந்த பயிற்சிக்கு அவர்கள் போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு மாதம் 1500 ரூபாய் 6 மாதங்களுக்கு வழங்கப்படும். லேப்டாப்புகள் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய 8000 ரூபாய் மற்றவங்க கொடுக்கிற காசுக்கும் கேட்குறாங்க, ஏன் 8000 ரூபாய் நேரடியா பேங்க்ல போடலன்னு. நேரடியா பேங்க்ல போடலாம், போட்டா மினிமம் பேலன்ஸ்க்கு மோடி வாங்கிட்டு போயிடுவாரு இல்லையா? என்ன ஆகும்? வீட்டில் இருக்கவங்களே வேற செலவுக்கு அதை எடுத்துருவாங்க. சகோதரிகளுக்கு வேலை சுமையை குறைப்பதற்கு அது பயன்படாது என்று முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எந்த பொருள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எது உங்களுடைய வேலை சுமையை குறைக்குமோ, துணி நிறைய இருக்கு துவைக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்குங்க. மாவு அரைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா கிரைண்டர் வாங்கலாம். அதனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, நீங்க விரும்பக்கூடிய கடையில போய் அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை கொடுத்து நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வாங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்க இருக்கிறார்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனையோ தொழில் முதலீடுகள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதால் தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. எந்தவித மத கலவரங்களும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகள்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு காரணம் இதுதான். அதனால இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய, மக்களை தன்னுடைய அரசியலால் பிரிக்கக்கூடிய பாஜகவிற்கோ அவர்களோடு ஒத்து போகக்கூடிய எடப்பாடிக்கோ இங்கே தமிழ்நாட்டிலே துளி அளவு கூட இடம் கிடையாது என்பதை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிக்க வேண்டும். மறவாதீர்கள், உங்களுடைய வேட்பாளர் வேலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மறுபடியும் உங்களுக்காக போராடக்கூடிய, தமிழ் உரிமைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நம் மொழிக்காக போராடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதியுடைய, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி இங்கே உருவாக வேண்டும். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்கள் முதலமைச்சர், உங்களுடைய வேட்பாளர். நன்றி, வணக்கம்.